ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பிட்ரோத்தலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். எடுத்ததுமே மீட்டி வெளியே வந்துட்டு இருக்கா. அப்ப அவளை ஃபாலோ பண்ணிட்டே ரொம்ப நாளா வர ஒருத்தன் மறுபடியும் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். மீட்டிக்கு யாரோ பின்னாடி வர மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தங்க ரொம்ப நாளா நம்மள பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்க டக்குன்னு திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் டைகர் இனத்தோட தலைவன் இருக்கான்ல, அவன் கிட்ட இந்த ஆளை கொண்டு போயிட்டு அவனோட அசிஸ்டன்ட் போட்டுட்டு இருக்கான். இந்த ஆள் மீட்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணி சுத்திட்டு இருந்தான். நான் என்னன்னு கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, டைகர் பிரிவோட தலைவன் யார் ராணி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அந்த ஆளு பாக்குறான். இவன் தான் மீட்டியையும் கூடவே ஒரு பொண்ணு இருந்தால கடத்தி விற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தானே, அந்த கேவலமானவன் போல. அவன் காட்டி மீட்டி இருக்காளே என் காலை பாருங்க, நடக்க முடியாம நான் நொண்டி நொண்டி நடக்கிறதுக்கு காரணமே அவதான். அவளை பழி வாங்கணுங்கிறது தான் என் வாழ்க்கையில மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு எய்மே. சோ அதனால உங்க கூட என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அவளை பழி வாங்கி கொண்டு போடுவேன். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, வேகமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைகர் இனத்தோட தலைவன் கேட்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல அசிஸ்டன்ட் இருந்துட்டு குழந்தைங்களெல்லாம் கடத்தி வித்துட்டு இருந்திருக்கான். இப்ப கால் முடியாம சும்மா இருந்துட்டு இருக்கான்னு சொல்ல, டைகர் பிரிவு தலைவனுக்கு தான் அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதே. கத்தி எடுத்து அவன் ஷோல்டர்லயே ஒரு குத்து குத்திட்டு, ஒன்ன மாதிரி சரியான புறம்போக்குக்கெல்லாம் நான் இடத்துல இடம் கொடுப்பேன் நினைச்சியா? சத்தியமா மாட்டேன். ஆனா அங்க பாரு ஒன்னு நான் பண்றேன். நீ இந்த மீட்டிய கொலை பண்ற, அதுக்கு வேணா என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டா நான் உனக்கு பண்றேன். என் டீம்ல எல்லாம் சேர முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த ஆளும் அது போதும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம மீட்டி, ஃபூச்சி அப்புறம் சிங்கு 3 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நல்ல சூப்பரா ஒரு டின்னர் சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. பார்த்தா கரெக்டா அங்கன்னு பார்த்து நம்ம குவான் வந்து நிக்கிறான். கூடவே ஷென்னோட அவனோட அசிஸ்டன்டோட. பூச்சி பாக்குறா, இவர் வேற எப்ப பார்த்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நீங்க ராஜா, நீங்க வந்து நிக்கும் போதெல்லாம் எதையும் படபடன்னு துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே சாப்பிடலாம் தான் வந்த அப்படின்னு ராஜாவும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான். சரி ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி தான் முதல்ல சாப்பிட்டு பாக்குறா. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குவானும் அவளை நம்பி சிங்கு சமைச்சது தானே அப்படின்னு கேட்டுட்டே ஒரு வாய் எடுத்து வைக்க, ரொம்ப காரமா இருக்கு போல, என்ன இவ்வளவு காரம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். மீட்டி எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க ராஜாவோட அசிஸ்டன்ட் போய் சிங்க அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்க. இல்லங்க, மீட்டிக்கு அது ரொம்ப பிடிக்கும். மீட்டிக்கு பிடிச்சது ராஜாக்கு பிடிக்காம போனா அந்த 2 பேருக்கும் டேஸ்ட் வேற வேறன்னு அர்த்தம். மத்தபடி நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எரியிற நெருப்புல எண்ணெய் வேற ஊத்திட்டு இருக்கான். சூப்பரா ஒரு ஒயின் பண்ணிருக்கேன், ஃபிளவர்ல பண்ணது, இத குடிங்கன்னு சொல்லிட்டு மீட்டிக்கும் பூச்சிக்கும் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். இந்த ஒயினை குடிக்கும் போது ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும். ஆனா மீட்டி பூச்சி உங்க 2 பேத்துக்கும் அந்த அளவுக்கு க்ளோ ஆகாதுன்னு சொல்ல, ஏன் அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல கேக்குறாங்க. ஏன்னா நீங்க தான் ஆல்ரெடி ஜொலிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த காமெடி அவன் போட, மீட்டியும் பூச்சியும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஷென்னும் குவானும் பயங்கர கோவத்துல முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னை வேற சேர்த்து கோவப்படுத்த ஆரம்பிக்கிறான் சிங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இன்னும் நிறைய இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு சிங்க வேலை விட்டுட்டே இருக்கான். ராஜா மீட்டி நானும் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போக, குவான் அவளை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். நீ ஒன்னும் ஒரு வேலையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்ன, எதுக்காக என்கிட்ட வேலை பாக்குற பையனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்க, என்ன பார்த்தா உன்னை பிடிக்காத மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜா கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஜில்லிய கூட்டிட்டு நியன் வந்து சேர்றான். ஜில்லியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, சிங்கு உனக்கு பிடிச்ச கறி செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு கொடுக்க, சிங் நீ தாண்டா இருக்கிறதுலே பெஸ்ட்ன்னு சொல்ல, இப்ப அடுத்து 3ஆவதா நியனையும் போட்டு பயங்கரமா சிங்கு வெறுப்பேத்திட்டு இருக்கான். நியனுக்கு இன்னும் அது ரொம்ப கடுப்பா இருந்துட்டே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி ஒயின்லாம் குடிச்சு டின்னரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மீட்டிங் மறுபடியும் அந்த இடத்துல பெரிய கேம்லிங் ஹவுஸ் இருந்ததுல, அது ஒரு லேடியும் தானே கவனிச்சிட்டு இருந்தா கூட. அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஏமா நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு அத்தனை பொண்ணுங்களை கடத்துறதுக்கு உபயோகப்படுத்திருக்க, நீ எல்லாம் மனுஷியான்னு சொல்லிட்டு அவளை விசாரிக்க ஆரம்பிக்க, அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட சட்டை லேசா நழுவுது. பார்த்தா உடம்பு முழுக்க இவளுக்கு தழும்பா காயமா இருக்கு, ஆறி போயிட்டு. இது என்னதுன்னு மீட்டி கேட்க, என்னையும் இந்த மாதிரிதான் வலுக்கட்டாயமா கொண்டு வந்தாங்க. அப்ப யாராவது என்ன காப்பாத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா நான் அப்பவே இறந்து போயிருக்க வேண்டிய ஆளு. அவங்க கூட ஒரு ஆளா இருந்து இப்படி நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதாலதான் இப்போ எனக்கு உயிர் இருக்கு, என்னாலே வாழ முடியுது. எல்லாரும் உங்கள மாதிரி கையில கரப்படாமலே நல்லபடியா வாழ முடியும்னு நினைச்சுக்காதீங்க. சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காதுன்னு சொல்ல மீட்டி பயங்கரமா ஃபீல் ஆயிடுறா. அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு எந்திரிச்சு நிக்க வச்சு, இதுக்கும் மேல அந்த பொண்ணுங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, இப்பதான் உனக்கு நாங்க சப்போர்ட் இருக்கோம்ல அப்படின்னு மீட்டி கேட்க, டைகர் பிரிவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, எது கேட்டாலும் இது வரையும் என்கிட்ட சொன்னதில்ல, சொல்லணும்னு நினைச்சா கூட என்கிட்ட எந்த மேட்டரும் இல்லைன்னு சொல்ல, அப்ப அது ஒரு ஆம்பளை நடத்திட்டு இருந்தான்ல அவன் மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு மீட்டிக்கு தெரியுது. மீட்டி அவனை போய் விசாரிக்க போறா. எனக்கு கழட்டி விடுங்க உண்மையெல்லாம் சொல்ற அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சிங்கு பக்கத்துல கழட்டி விட்டதுமே வேகமா ஓடி போயிட்டு செவுத்துல முட்டிக்கிட்டு சாகிறதுக்கு ரெடி ஆயிடுறான். சொல்றதை விட சாகுறதுதான் உனக்கு ஈஸியா அப்படின்னு மீட்டி கேக்குறா. ஆமா சாவுறதுனா நான் மட்டும் செத்துடலாம், சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் டைகர் பிரிவோட தலைவன் என் குடும்பத்தையே பழி வாங்கிருவான். மீட்டி நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, என்ன ஆனாலும் சரி உங்களால கண்டிப்பா அவனோட தனியா போராட முடியாது.
ஏன்னா அவன் கூட அவன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலங்கிறத மட்டுமாவது அவனுக்கு தெரியப்படுத்திருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். அப்பதான் குடும்பம் தப்பிக்கும்னு மீட்டி பயங்கரமா சோகமாயிடுறா. மீட்டி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கத பாத்துட்டு பூச்சி எங்க வரா. சிங்க ஜில்லிய 3 பேரையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு, நீங்க ஜாலியா இங்க சாப்பிட்டு டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, கொஞ்சமாவது வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க, போக போக மத்த கேஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது என்ன சிலுவை மாதிரி ஒண்ணு போட்டாங்க, அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு மீட்டி யோசிக்கிறா. அப்போ உடனே ஜில்லி சொல்லிட்டு இருக்கா, சான்சலர் அப்படிங்கிற வார்த்தைய சைனீஸ்ல எழுதும் போது இந்த மாதிரிதான் போட்டுதான் ஆரம்பிக்கிறோம், ஒருவேளை அதை எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒருவேளை சான்சலர்னா வைஸ் சான்சலரா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சிங்கு கேக்குறான். யார சொன்ன, ஏன் மாஸ்டரையா, அவ எவ்வளவு நல்லவருன்னு உனக்கு என்ன தெரியும், தப்பா அவரை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவ கடுப்பாயிட்டு இருக்க. ஆதாரம் இல்லாம யார பத்தியும் தப்பா பேசாத அப்படின்னு மீட்டியும் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து மீட்டிய பாக்குறதுக்கு நிறைய லேடிஸ் ஜென்டில்மேன் எல்லாம் வராங்க. ஏன்னா மீட்டி நிறைய பொண்ணுங்களை காப்பாத்திருக்கால, இந்த மாதிரிதான்மா பொண்ணுங்கன்னா இருக்கணும்னு பாராட்டிட்டு இருக்காங்க. பூச்சி பாக்குறா, ஆனா மீட்டி இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கதால இன்னைக்கு அவங்களால வர முடியாது. உங்க எல்லாருக்கும் பாராட்டு பாடி வந்திருக்கீங்க, சோ உங்க எல்லாருக்கும் ட்ரீட் இருக்கு, உள்ள வந்து ஏதாவது ஜூஸ் குடிங்க ஃப்ரீயா அப்படின்னு பூச்சி எல்லாரையும் உள்ள கூட்டு போறா. மீட்டி தனியா நின்னு வெளிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவ ஏற்கனவேதான் டைகர் பிரிவு தலைவன மாஸ்க் போட்டு பார்த்தால, அந்த இடத்துல மாஸ்கே போடாம அவ திரும்பி நின்னு முறைக்கிற மாதிரி மீட்டிக்கு தோணுது. டக்குன்னு கத்தி எடுத்து நெஞ்சில குத்துற மாதிரி தோணுது. மீட்டி நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துடுறா. பூச்சி எங்க வரா, ஏண்டி எப்ப பாரு எதையாவது யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டே இருக்கா, இது யாரும் இல்ல, இந்த அந்த சூப்ப குடி உடம்புக்கு ஸ்ட்ரென்த் ஆவாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு, இதுக்கும் மேல வந்து அந்த உண்மையை கண்டுக்காமலே இருக்க முடியாது, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்பன்னு பார்த்து, நான் மீட்டியே கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியும் பூச்சியும் போய் எட்டி பார்த்தா, நான் சான்சலரோட பையங்க, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுவும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது, அதனால நான் வந்துட்டு மீட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபா வேணும்னு சொல்லிட்டு நான் பாருங்க நிச்சய பத்திரம் கூட எழுதிட்டு வந்திருக்கேன்னு வாசிக்க ஆரம்பிக்கிறான். மீட்டி பாக்குறா, என்னங்க சொல்றீங்க, இந்த காமெடி எல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப நாங்க பார்த்து இந்த சூட்டா இருக்காளே அவ அங்க வந்துடுறா. மீட்டி மாதிரி ரொம்ப தெளிவான அறிவான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா என்னோட ஹோட்டலுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான் தோணுது, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஓவர் தகுதி தான் இருக்கு, சரி வாங்க நம்ம பேசிட்டு இருக்கலாம். அந்த பையன் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போறான். டே இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி பூச்சி வர திட்டிட்டு இருக்கா. இங்க ராஜாவை பாக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொல்ல, ராஜாக்கு இன்னொருத்தர் இருப்பார்ல ஹெல்ப்பரு, அவர் அங்க வந்துடுறாரு. ராஜாவை ஹாப்பி ஆக்குற மாதிரி நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், நான் தான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவே கரெக்டா வெளியே வர ஒரு 4-5 பொண்ணுங்களை டான்ஸ் ஆட கூட்டு வந்துட்டு அவர் தான் பயங்கரமா என்ஜாய் ஹெல்ப்பர் பாத்துட்டு இருக்காரு. ராஜா பாக்குறான், இது வந்து நான் பாக்கிறதுக்காக கூட்டு வந்த மாதிரி இல்ல, நீங்க பாக்கிறதுக்கு கூட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, இந்த பொண்ணுங்க தான் ராஜா டவுன்லயே பெஸ்ட், நீங்க அதை பார்த்தா ஹாப்பியா இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ராஜா அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அங்க இருக்க பொண்ணு பாத்துட்டு இருக்கா. ராஜா நான் உங்களுக்கே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. பார்த்தா மீட்டி தான் அங்க இருக்கா. ஆஹா இவ வேற பாத்துட்டாளான்னு ராஜா நேரா அங்க போயிட்டு இருக்க. சாரி ராஜா, சிரிப்பு குரல் கேட்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றீங்க, சோ சிரிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், அதையும் மீறி சிரிப்பு வெளியே வந்துருச்சு போல அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுங்க கூட நீ ஏன் மோதி பார்க்க கூடாது அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். மோதி பார்த்துட்டா போச்சுன்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. ராஜா உடனே இத ஒரு வித்தையை செஞ்சு காட்டுவா, இதை யாரால செய்ய முடியுதோ அவங்க வின்னர், அவங்க ஒரு வேளை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என் கூட எனக்கு டின்னர் சாப்பிடலான்னு சொல்ல, மீட்டி கையில ஒரு பூவை எடுத்துட்டு அது லைட்டா துணியை போட்டு மூடிட்டு டக்குன்னு மேஜிக் போடுற மாதிரி ஓபன் பண்றா. எல்லா பூவும் மலர்ந்திருக்கு. இதை யார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுங்க என்ன ராஜா இது, தெருவுல ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க தோத்து போயிட்டீங்கிறது உண்மைதானே, சரி ஓகே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ராஜா அந்த பொண்ணுங்களை எல்லாம் கழட்டி விட்டுட்டு இப்ப மீட்டி கூட வந்துட்டு இருக்கான். இதை எங்க இந்த வித்தையை கத்துக்கிட்டேன்னு கேட்க, அதெல்லாம் சத்தியமா சொல்ல மாட்டேன் அப்படின்னு மீட்டி உள்ள போயிட்டு இருக்கா. இங்க அடுத்து மீட்டி ராஜாட்ட பேசி முடிச்சுட்டு வந்துடுறா வீட்டுக்கு. பார்த்தா திடீர்னு அவளுக்கு எப்பவுமே அந்த சத்தம் ஒண்ணு கேட்கும்ல, அவளை கடத்தி வச்சிருந்தவன் கையில தடி வச்சுட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு தரையில போன சத்தம் அது கேக்குற மாதிரி இருக்கு. உறைஞ்சு போய் அங்க நின்னுட்டு இருக்கா. சிங்கங்க வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். மீட்டி வேகமா ஓடி போயிட்டு சுத்தி முத்தி எங்கேயுமே காணோம். சிங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இவனை நீ தேடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னை கூட நைட்டு அந்த பொண்ணு கூட இருந்த பொண்ண அடிச்சு கொன்ன கனவுதான் வந்துட்டே இருக்கு. மீட்டி பயந்து போயிட்டு வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. வெளியே சிங்க நிக்கிறான். நீ என்ன பண்றக்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கேக்குறா. இல்ல நீ போகும்போதே நர்வஸா போனியா, அதான் நீ ஏதாவது பயந்துருப்பியோன்னு வெளியே நின்ன, இப்ப நீ அழுகிற குரல் கேட்டுச்சு, உள்ள வரலான்னு பார்த்தேன்னு சொல்ல, சிங்க எனக்காக ஒரு ஆளை தேடி கொண்டு வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சிங்கு வேகமா தேடி கண்டுபிடிச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிட்டு மீட்டி கிட்ட கொடுக்க, மீட்டி நேரா அந்த இடத்த தேடி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அதே நேரம் ராஜா இருக்கார்ல, சூட்டாவை பாக்குறதுக்கு போயிட்டு, என்ன சூட்டா நீங்க எப்பவுமே நான் வரும்போது போகும்போதெல்லாம் இந்த இடமே பிஸியா இருக்கு,
கீழே ஏதாவது அண்டர் கிரவுண்ட் ஏதாவது இருக்கா என்ன, அதை எனக்கு கூட்டு போய் காட்டினதே இல்லையே, போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூட்டா கூட அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா மீட்டி ஒரு இடத்துக்கு தேடி போறா. என்ன பாக்குறதுக்கு இவ்ளோ அவசரமா, நீ ஏன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. மீட்டி திரும்பி பார்த்தா அந்த ஆளு பின்னாடி நின்னுட்டு இருக்கான், இவள கடத்தி வச்சவன். மீட்டி ரொம்ப பாத்துட்டு ஷாக் ஆயிடுறா. என்ன மீட்டி, நல்லா இருக்கியா? இந்த கத்தி ஞாபகம் இருக்கா? இந்த கத்திய வச்சுதான் என் கால நீ குத்துன. கண்டிப்பா அது எனக்குமே மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம மீட்டியை அடிக்கிறதுக்கு வர அங்க இருந்து அவன் ஓட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜாவை கூட்டிட்டு அந்த பொண்ணு சூட்டா இருக்கால, இங்க வாங்க சார், நம்ம உள்ள போலாம், நீங்க பாக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கா. ராஜா அங்க இருந்து வெளியே வந்து நின்னுட்டு அசிஸ்டண்ட பாத்துல சூட்டா சாதாரணப்பட்ட ஆளே கிடையாது. அவ ஒரு ஒரு பேச்சிலையும் ஏதோ மறைச்சு வச்சிருக்கா. நம்ம யாருங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ ரோட்ல சத்தம் கேட்டுட்டு இருக்கு. நம்ம ராஜாவே திரும்பி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஆள் இருக்கான்ல, அதான் கடத்தி வச்சிருந்தவன், பிள்ளை கடத்துறவன். அவன் வெளியே ஓடி வந்துட்டு, பாருங்க, பதவி இருக்க ஒரே காரணத்தினால இந்த பொண்ணு என்ன நடு ரோட்ல கொல்ல வரா, நானே கால் முடியாத ஒரு அப்பாவி கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, மீட்டி எங்க கையில கத்தியோட வரா. ஃபுல்லா அவளுக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சிருக்கு. சுத்தி யாரும் நிக்கிறாங்கிறத கூட பாக்காம, உன்ன மாதிரி கேவலமான பிறவிலாம் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அங்க போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம மீட்டிய தனியா புடிச்சிட்டு இந்த ஆளையும் கூட்டு போய் காப்பாத்துறாங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பூச்சி இருக்கால, போய் அரசவையில விசாரணைக்கு மீட்டிய கூட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. பூச்சியை போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஷென்னு பாக்குறான், நீ ஓடியே இங்க போலான்னு நினைக்கிறியா என்ன, குதிரையில ஏறுன்னு சொல்லிட்டு அவளை குதிரையில ஏத்திட்டு 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. மீட்டி ராஜா முன்னாடி, இவன் ஜெயில இருக்கிறதுக்கு இல்ல, சாகிறதுக்கு தான் அவனுக்கு தகுதியே இருக்கு. குழந்தைங்களை கடத்தி ரொம்ப கொடூரமா அந்த குழந்தைங்க கிட்ட பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா பிஹேவ் பண்ணிட்டு, குழந்தைங்கன்னு கூட பாக்காம கொன்னவன் அவன். அவன்லாம் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, நீங்க என்னோட ஹிஸ்டரிய கூட எடுத்து பாத்துக்கோங்க, என் அடையாள அட்டையை கூட எடுத்து பாத்துக்கோங்க, என் மேல ஒரு கேஸ் கூட கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். மீட்டி, உன்ட்ட ஆதாரம் இருக்கான் ராஜா கேட்க, மீட்டி என் கிட்ட கிடையாது, ஆனா இவனால கடத்தப்பட்ட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தெரியாம பேசுறாங்கங்க, அவங்க கிட்ட ஆதாரமே கிடையாது, நான் அப்படி பண்ற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனும் நல்லா நடிக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி நிக்கிற எல்லாரும் பாத்துட்டு மீட்டி ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, பப்ளிக்ல ஒரு அப்பாவி வயசான ஆளை போட்டு இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க, மீட்டிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ராஜா கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆளை பார்த்து, இந்த கத்தி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். இப்ப நீங்க கையில தூக்கிட்டு ஓடி வந்தீங்கல்ல, அதே கத்தி தான். இந்த கத்தி என்கிட்ட மட்டும்தான் இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அப்படின்னு ராஜா பக்கத்துல கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரத்துல நீங்க அந்த பாலைவனத்துக்கு வெளியே போயிருந்தீங்க. அப்ப நீங்க ஒரு பெரிய புள்ள பிடிக்கிற கும்பல கூட பிடிச்சிருந்தீங்க ராஜான்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்ட சொல்றான். இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு தன்னை காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, ராஜாதாங்கிற விஷயம் மீட்டிக்கு தெரியுது. ஆனாலும் அப்பயும் இந்த சான்சலர் விடுற மாதிரி இல்ல. ராஜா, அப்ப கூட நீங்க தான் வந்து ஐ விட்னஸா இருக்கீங்க, நீங்க மட்டும். மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ராஜா இஷ்டத்துக்கு யார வேணா என்ன வேணா பண்ணுவாருன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, நீன்னு பாக்குறான். அந்த பையனை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேகமா ஒருத்தனை கூட்டு வராங்க. இது யாருன்னு பார்த்தா இந்த ஆளு அடியாள் மாதிரி ஒரு பையனை கூடவே வச்சிட்டு இருப்பான்ல, அந்த பையன் கூட மீட்டியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருப்பான். அந்த பையனை நீயன் புடிச்சு வச்சிருந்திருக்கான். நான் வந்து ஒரு 10 வருஷமா இந்த ஆள் கூட கான்டாக்டே இல்லாம தனியா போயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தடவை போட்டு விசாரணையில நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவன் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவனை பாப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்ல, உன்னை உயிரோடையே விட்டுருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆளு கத்த ஆரம்பிக்கிறான். ராஜா அதெல்லாம் பாத்துட்டு, அதெல்லாம் நீ தண்டனை அனுபவிப்பல, அப்போ பேசிக்கோ, இப்ப உண்மை ப்ரூவ் ஆயிடுச்சுல, இதுக்கு ஐ விட்னஸ் நான் மட்டும் கிடையாது, கூடவே இருந்த ஆளுங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு, மீட்டி கைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டியே அப்படி கீழே குனிஞ்சு கால்ல விழுந்துட்டு இருக்கால, அவளை தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நீ வந்துட்டு ப்ராமிஸ் பண்ண எனக்கு சின்ன வயசுலயே கோர்ட்டுக்கு போய் பவர்ஃபுல்லான ஆளாயிட்டு நான் எல்லாத்துக்கும் நீதி வாங்கி தருவேன்னு, அதே மாதிரியே பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா மனசுல நினைச்சிட்டே பாக்க, என்ன காப்பாத்துன அந்த சின்ன பையன் நீங்க தானான்னு சொல்லிட்டு, உங்க கருணைக்கு எப்பயுமே நான் வந்துட்டு கடமைப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, நன்றி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பூச்சிக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுது. நல்ல வேலை மீட்டிக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப நர்வஸா இருந்துட்டு இருக்கா. கவலைப்படாத, அவளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நம்ம ஷென்னும் வந்துட்டு இருக்கான். மீட்டி அதுக்குள்ள வெளியே வந்துட்டுறா. பூச்சி, என் ஃப்ரெண்டு இறந்து போனால, அந்த பொண்ணுக்காக நான் பழி வாங்கிட்டேன்டி, இதுக்கு மேல ஆத்மா சாந்தி அடையும்லன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. பூச்சி பாக்குறா, கட்டி புடிச்சுக்கிறா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ பழி வாங்கிட்ட, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன ஒரு பையன் காப்பாத்துனா நான் சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ராஜா தான். இது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து பூச்சி ஷென்னு கிட்ட, நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் நீ பண்ண ஹெல்ப்புக்கு, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி கொடுக்க, ஷென்னு கோட்டை எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். மீட்டி அந்த டென்ஷன்லயும், என்னடி ஒரு மாதிரி அப்பப்ப சிரிக்கிற அப்படின்னு பாக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பூச்சி மீட்டியே கட்டி புடிச்சுக்கிறா. இங்க அந்த ஆளுக்கு, அந்த புள்ள கடத்துறவனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க. இத காப்பாத்துக்கிற பொறுப்பு மீட்டிக்கு கிடைச்சிருக்கு. மீட்டி மரண தண்டனை உத்தரவை நிறைவேத்த அந்த ஆளை அங்கேயே வந்துட்டு தண்டனைய நிறைவேற்றிடுறாங்க.
மீட்டிக்கு அப்படியே அந்த குட்டி பொண்ணு கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, இனிமே நான் நிம்மதியா தான் இருப்பேன். அதே மாதிரி நீயும் நிம்மதியா இரு. என்ன மறந்துட்டு நீ அழகா வாழ்க்கைய வாழ பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறா. மீட்டி கண்ணை திறந்து பாக்குறா. இவ பயந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு பூச்சி இவ பக்கத்துல இவள கட்டி புடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. பூச்சிய பாத்துட்டு எனக்கு பாரு, மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டா நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு மீட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மக்கள்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி கூட ஒரு பொண்ணு கிடைக்குமா என்ன? ராஜாவே இந்த பொண்ணு சின்ன வயசுல காப்பாத்திருக்காரு. இப்ப அந்த பொண்ணு அரண்மனையில வேலைக்கும் போயிருக்காங்கன்னு சொல்ல, பக்கத்துல இருக்க இந்த ஹோட்டல் லேடி அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கா. பூச்சி அவகிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டு மீட்டிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் ஜில்லி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எதுக்காக அரண்மனையில என்னோட மாஸ்டர் வைஸ் சான்சலர் என்னோட ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டே பண்ணல, இன்னைக்கு மீட்டிங்க்கு தானப்பா சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவருக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும். கோர்ட்டுங்கிறது அவ்வளவு ஈஸியான இடம் இல்லடா செல்லம், நிறைய விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல ஜில்லிக்கானா பிடிக்கவே இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்து மீட்டிக்கு இவ சின்ன வயசுல இருந்து வாங்கின நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மீட்டி, இது எல்லாமே நான் சின்ன வயசுல வாங்கினது. இதெல்லாம் வச்சு அட்லீஸ்ட் நீ வந்துட்டு சின்ன வயசுல எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு ஒரு ஹாப்பியா வாழ்ந்து பாக்கணும், அதுக்காக தான் கொடுக்குறேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மீட்டி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. சிங்க அவளையே ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்கான். நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கஷ்டப்பட்டதை பார்த்து அவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு போல. இதுக்கும் மேல நீங்க எந்த ரோட்ல நடந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ள ஆபத்து வராம நான் பாத்துக்குவேன். ஏன்னா அதுக்கும் முன்னாடி அந்த ரோட்ல நான் போயிட்டு இருப்பேன். என்ன கொன்னதுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் உங்க பக்கத்துல வர முடியும்னு சொல்ல, உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும். ஆனா அதுக்கும் முன்னாடி ஒரு பழைய ஃப்ரெண்ட பாக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு மீட்டி சொல்றா. ராஜாவ தான் சொல்றா, பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கா. நீ என்ன மறந்துருப்பியோன்னு தான் உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நாள்லயே, இந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்ல, மீட்டி ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சு வச்சிருக்கா குட்டி ராஜாவை பாத்துட்டு. பாருங்க, நான் பெயிண்டிங்க வரைஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் என்னைக்காவது அவர் திரும்ப பார்த்தா கொடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்களை பாத்துட்டேன், கொடுத்துடுறேன் அப்படின்னு மீட்டி கொடுத்துட்டு இருக்கா. ஓ, சின்ன வயசுலயே நான் இவ்வளவு அழகா உன் கண்ணுக்கு தெரிஞ்சனான்னு சொல்லிட்டு ராஜா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னை காப்பாத்துறதுக்கு என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வாழ்க்கையில அன்னைக்கு நீங்க சந்தோஷமாக்குனது நீங்க தான். நீங்க இல்லாம இருந்திருந்தா மீட்டின்னு ஒரு பொண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா இமோஷனல் ஆயிட, சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாவை கூட சேர்ந்துட்டு ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு. மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரே ஆள் நீ மட்டும் தான் இருக்கு அப்படின்னு ராஜா சொல்ல, மனசை விட்டா நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. ஏன் உன்கிட்ட மறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே இல்ல, உண்மையாவே மனசை விட்டுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. ராஜாக்கும் மீட்டிக்கும் ஸ்ட்ராங்கா பாண்ட் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி மீட்டியும் அவளோட முக்கியமான ஒரு வேலை கடமை ஒண்ணு முடிச்சிட்டா. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.